Hi friends, welcome back to my channel Munira's Kitchen. நம்ம இன்னைக்கு கிச்சன்ல கத்திரிக்காய் பொடி கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா டேஸ்ட் இருக்கும் இது. ஆனா கொஞ்சம் ட்ரையா இருக்கும். அதனால நீங்க தயிர் சாதமோ இல்ல ரச சாதத்துக்கு சூப்பரான டேஸ்ட் இது. நல்ல காம்பினேஷன். இல்லாட்டி வெறும் சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டு இந்த கத்திரிக்காயும் போட்டு பிசைஞ்சா வேற தொட்டுக்கு சைட் டிஷ் ஒன்றும் வேண்டாம். வாங்க இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பொடி தயாரிக்கணும். ஒரு பேன் எடுத்து நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் 1 2 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பச்சை கொத்தமல்லி இருக்குல்ல, அது இந்த மாதிரி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது லேசாக கொஞ்சம் வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் அதே மாதிரி நிலக்கடலை இருக்குல்ல, அது நீங்கள் ஆட் பண்ணிங்க. பச்சை அப்படியே ஆட் பண்ணலாம். இல்லாட்டி ரோஸ்டாக இருந்தாக்கா உப்பு இல்லாதது வறுத்த கடலை ஆட் பண்ணிங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அதுவும் சேர்த்துட்டு, இப்போ நான் காரத்துக்கு ஒரு 7 இல்லாட்டி 8 ரெட் சில்லி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்குங்க. வறுக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்போ அது வறுத்தாச்சுன்னு அர்த்தம். எல்லாம் ட்ரை ஆயாச்சு. இப்போ நம்ம இது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. நல்லா கூலான பிறகு சின்ன மிக்ஸி ஜாரில் அதை போட்டு பொடி பண்ணிவிடுங்க. ரொம்ப கொரகரான்னு அரைக்க வேண்டாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஒரு மீடியம் லெவலில் அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் நல்லா சூடான பிறகு கடுகும் இன்னும் 2 வரமிளகு வாசத்துக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் பார்த்து வாங்கி நீல வாக்கில், அதாவது ஒரு கத்திரிக்காய் 2ஆக வெட்டி இல்லைன்னா நீல வாக்கில் ஒரு 6 துண்டு வர்ற மாதிரி வெட்டிட்டு இது கூட போட்டு நல்லா வதக்குங்க. நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், கலர்லாம் மாறிடும்னு சொல்லிட்டு. அது லேசாக கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மூடி வைங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் அது ஒரு 5 நிமிஷமாக தள்ளுபடி வதங்கி வரும். அப்போ நமக்கு திறந்துட்டு இந்த சமயத்தில் நமக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு அதை மூடி வைங்க. மூடி வச்சுட்டு இப்போது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்படியே திறந்து பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அது எண்ணெயிலே கொஞ்சம் லேசாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும் மேலே பொடியெல்லாம் போடுறதுக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டாக்கா கேஸ் இல்லாத இருக்கும். கொஞ்சம் பயங்கர கேஸ் வரும். இது எப்பொழுதுமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது 2 ஸ்பூன் வர மாதிரி அதை கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா மூடி வைங்க. இந்த கத்திரிக்காய் அதில் புளியில் உப்புளி நல்லா வேகட்டும், நல்லா மசியணும். கொஞ்சம் ட்ரை ஆச்சோன்னாக்கா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதிலே நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு திறந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் கத்திரிக்காய் நல்லா வெந்தாச்சு, தண்ணி கொஞ்சம் வத்தியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் அதை கூட சேர்த்திட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்மள்ட கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் இஷ்டமாகுது. நல்லா சொடுக்குண்டு காரம் புளிப்புலாம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஜஸ்ட்டு சின்ன நூல் ஒரு பிஞ்சு சர்க்கரை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த புளிப்பும் இனிப்பும் ரொம்ப இஷ்டம், அதனால் கொஞ்சம் லேசாக ஆட் பண்ணேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் மாத்திரம் ஆட் பண்ணலாட்டி அவசியம் இல்லது, ஆட் பண்ணாமல் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மள்ட கத்திரிக்காய் பொடிக்கிற ரெடி ஆயாச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடோட வெறும் சாதத்தில் வேணால் நீங்கள் அதை போட்டு பிசைஞ்சு ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லாட்டி நல்லெண்ணெயோ போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மாதிரி என்னோடய ரெசிபீஸ் நல்ல சிம்பிளான நல்ல டேஸ்ட்டோட ரெசிபீஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.